ஓசூரில் பெண்கள் கூடுகை. நாள் ஜூன் 28. நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை. தேவ செய்தி சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் புதுக்கிருபை இயேசு நம்மோடு சபை, மத்திகிரி கூட்டுரோடு, ஓசூர். தேவ பிள்ளைகளே, இந்த பெண்கள் கொடுகையில் கலந்து கொண்டு தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிப்போம் வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்தையின் சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசு சபைன்னு இருந்துச்சு, சர்தையின் சபைன்னு இருக்குது. ஆண்டவர் இந்த சர்தையின் சபையை பற்றி சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்து கிடக்கிறாய், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவாக இல்லை என்று சொன்னார். எவ்வளோ ஒரு காரியம் இது! சாதாரண ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு நாத்திகனை பார்த்து, கடவுள் நம்பிக்கை அற்றவனை பார்த்து ஆண்டவர் சொல்லலை. ஒரு காலத்தில் இந்த சபையில் தேவன் உலாவிக் கொண்டிருந்தார். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தார். கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்ந்த சபை, பாடி ஆராதித்து வாழ்ந்து வார்த்தையின்படி நடந்த சபை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி விளக்கு அணைந்து புகஞ்சு அப்படியே தேவனை மறந்து உலகம் மேற்கொண்டுருச்சு. நிறைய சட்ட திட்டங்கள் வந்துருச்சு, வெளி ஷோலாம் நிறையா இருக்குது, ஆனால் உள்ள ஆண்டவர் இல்லை. அப்போ சொல்கிறாரு இந்த சர்தையின் சபையை பார்த்து, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், உண்மையிலே செத்து கிடக்கிறார். இப்போ ஒரு குழந்தை பிறந்தால் பேரை எழுதணும், ஆதாரில் பதியணும். செத்துப்போனால் அந்த பேரை நீக்கிடுறாங்க. இது உலகத்தின் வழக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ உயிருள்ளவனாக இருக்கணுன்றார். கர்த்தருக்கு முன்னாடி ஜீவன் உள்ளவர்களாக இருக்கணும். மனுஷனுக்கு முன்னாடி வேணால் நம்ம நடைபெணமாக வெளியே சிரிக்கிற மாதிரி காட்டுட்டு உள்ள அழுதுகிட்டு இருக்கோம். ஆதாம் ஏவாளை பாருங்களேன், ஆண்டவர் எச்சரித்தார், இந்த கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள். அவங்க உடனே என்ன செஞ்ச, தின்னு விட்டு கடைசியில் பறித்து தின்னுவிட்டு செயலற்று போயிட்டாங்க. உண்மையிலே அவர்கள் ஆத்மா மரித்து போயிடுச்சு. அவர்கள் மேன்மையிலேருந்து கீழே பூமிக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால தான் சாலமோன் ஞானி ரொம்ப அருமையாக ஒரு விளக்கம் சொல்கிறாரு. பிரசங்கி 9:4 பார்த்தீங்கன்னா, செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிருள்ள நாயே வாசி மேல் என்று சொல்லுகிறார். சிங்கம் உயிரோடு இருந்துச்சுன்னு வைங்க, அது கர்ச்சித்தால் யானைகள் நடுங்குமா, காண்டாமிருகம் நடுங்குமா. எந்த மிருகத்துக்கு ராஜா அது, அதை தடுக்க முடியாது. அது கோபம் கர்ச்சித்தால் எல்லாம் நடுங்கி ஓடி போகுமா. ஆனால் இப்போ செத்து போச்சே, கர்ச்சிக்கு சிங்கம் போல இருந்தது அது செத்து போச்சே, செயலற்று கிடக்குது. அது மேலே நாய் வேட்டையாடுது, நாய் வட்டமிடுது. அதனால தான் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிருள்ள நாயே மேல் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம ஆத்துமா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்னாடி உயிருள்ளதாக நிறைவுள்ளதாக இருக்குதா, இல்லை அப்படியே இருக்கிறதா? சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்கள், பெரிய ராட்சசன். அவனை கண்டாலே பெலிஸ்தீர் ஆடுவாங்களாம், நடுங்குவாங்களாம், கதவை தூக்கி கொண்டு நடப்பான். ஆனால் செத்து போயிட்டான், பாவத்தில் விழுந்துட்டான். செத்த ராட்சதர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 14:9 பார்த்தீங்கன்னா, செத்த ராட்சதர்கள் ஆட்சி செய்கிறார்கள். டம்மி ராஜா சவுல் பாருங்க, நல்ல ராஜாவாக ஆக்டிவாக இருக்க வேண்டியவன் 40 வருஷம் காலத்தை வீணடிச்சு செத்த கிரிகளையே செய்து ஒரு நன்மையும் செய்யலை, ஒரு டாமை கட்டலை, ஜனங்களுக்கு ஜிஎஸ்டியை குறைக்கலை. ஆனால் சவுலை பாருங்க, உயிருள்ள ராஜாவாக கர்த்தரை நித்தமும் துதித்து கொண்டிருந்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? செத்த கிரியைகளையே செய்கிறோமா? சடங்காச்சாரம், பாரம்பரியம், கல்யாணத்துக்கு இதை பண்ணணும், வீடு திறந்தால் இதை பண்ணணும், நிலம் வச்சா இதை பண்ணணும், அவரை வைக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி உலக பழக்கம், செத்த கிரியைகள். எபிரேயர் 6:1 சொல்லுது,
செத்த கிரியைகளை நீங்க இயேசு நம்மை கழுவ வந்தாராம். எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, இயேசு இதுக்குத்தான் ரத்தம் சிந்தி நம்மளை ஒரு ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற நம்மளை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை, உங்கள் விசுவாசம் இன்றைக்கி ஆண்டவர் மேலே உயிர் உள்ளதாக இருக்குதா? இல்லை, எனக்கு விசுவாசமே இல்லை, நான் கர்த்தரெல்லாம் நம்பி சார்ந்திருக்க முடியாது, காத்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்கிறது? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், சர்தையின் சபையின் தூதனுக்கு சொல்லு, நீ உண்மையிலேயே செத்து கிடக்கிறாய், உன்னை ஜீவனுள்ள பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கி உங்கள் வேலை, உங்களுடைய நேரம், உங்கள் உழைப்பு அது பிரயோஜனமாக இருக்கா? வீண் அலைச்சல், வீண் பண விரயமாகி உங்கள் காலமும் நேரமும் வீணாகிட்டு இருக்குதா? உங்கள் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளதாக இருக்கணும், ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். அதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்ற வந்து நம்மை பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்த நம்மளை உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்றைக்கு உங்கள் காரியங்களில் ஒரு மாற்றத்தை, ஒரு வழியை திறந்து ஆசீர்வதிக்கட்டும். அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நாளில் நீ நடத்தும் ஆண்டவரே, என் செயல்கள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் இருக்கட்டும், அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். எந்த உழைப்பும் அலைச்சலும் பணமும் விரயமாகாதபடி உயிருள்ளதாக இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று ஜெபிக்கிறார்களோ, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.